கர்த்தர் சோதரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கரத்தின் கிரியையையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 19ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கர்த்தரின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த 3 கூட்டத்தாரை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எகிப்து ஜனங்க என்று சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க இஸ்ரவேலர். அதனால் அவங்கள என்ன பண்ணுறாரு? அந்த அடிமைப்படுத்தி வைத்திருந்த எகிப்திற்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? வாதையினால் அடிப்பாராம். மேல் உள்ள வசனங்கள் சொல்லப்பட்டு வாதையினால் அடித்து அவங்கள குணமாக்கி அவங்களுக்கு மனம் திரும்புதலை தருவதாக சொல்லுகிறார். அடுத்தபடி அசிரியா என்று சொல்லும்போது அசிரியாவில் உள்ள ஒரு பெரிய பட்டணம் தான் நினிவே. அந்த நினிவேக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? யோனா தீர்க்கதரிசி அனுப்பினார். அந்த பட்டத்தில் பாருங்கள், அந்த பயங்கர கூக்குரல் இந்த சமூகத்தை எட்டினது என்று சொல்லி அப்படியாக அந்த அசிரியரில் அப்படியாக அந்த நினிவே பட்டணத்திற்கு அந்த அசிரியாவில் உள்ள அந்த பெரிதாக காணப்பட்ட அந்த நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி அந்த அசிரியா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள்லாம் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த நாட்களில் கிரியை செய்தார், பெரிதான மனம் திரும்புதலை கட்டளையிட்டார். இப்படியாக எகிப்தியரும் அசிரியரும் மூன்றாவதாக இஸ்ரவேலும் மனம் திரும்பும்படியாக செய்து அவங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த 3 எகிப்து தேசத்தையும் அந்த அசிரியா தேசத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ஆசீர்வதிப்பதாக சொல்கிறார். அப்போ இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கார்? என்ன எழுதியிருக்கிறார்? ஒரு பெரிதான மனம் திரும்புதலை தந்ததாக. எகிப்து என்ன பண்ணுறார்? அவர் சொந்த ஜனம்னு சொல்கிறாரு. அசிரியர் என்னன்னு சொல்கிறாரு? என் கரத்தின் கிரியை என்று சொல்கிறார். இஸ்ரவேலரை என் சுதந்திரம் என்று சொல்லுகிறார். அப்போ எகிப்து என் ஜனம் சொல்ல அவர் காரணம் என்ன? அவங்க எப்படி காணப்பட்டாங்க? தெய்வத்துடைய சொந்த ஜனத்தை அடிமைப்படுத்தி அவங்களுக்கு பலவிதமான நெருக்கங்களையும் துன்பங்களையும் தந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்குள்ளும் ஒரு பெரிய மனம் திரும்புதலை கட்டளையிட்டு இருக்கிறார். அவங்கள என்ன பண்ணிருக்கார்? வாதையினால் அடைத்து அவங்க மனம் திரும்படியாக செய்திருக்கிறார். அப்போ அசிரியா தேசத்தில் உள்ள அந்த நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பும்படி செய்தார். அதனால் அந்த பட்டணத்துக்கு அந்த அசிரியா தேசத்துக்கு குறித்து என்ன சொல்கிறார்? அவன் எப்படி இருப்பானா? என் கரத்தின் கிரியையாக இருப்பான் என்று சொல்வார். அப்போ ஆண்டவர் கரத்தின் கிரியைன்னா ஆண்டவருடைய என்ன பண்ணுவார்? அவங்கள பயன்படுத்தி அந்த ஜனங்களுக்கு மத்தியிலிருந்து கிரியை செய்து என்ன பண்ணுவார்? அநேகரை விடுவிப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் சுதந்திரம் என்று சொல்லும்போது சொந்த ஜனம். இப்படியாக இவர்களுக்கு தேவன் தருகிற பெரிதான அந்த ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக எகிப்தும் அசிரியரும் இஸ்ரவேலரும் இந்த 3 கூட்டத்தாருக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? பெரிதான ஆசீர்வாதத்தை தருவதாக சொல்லுகிறார். இதற்கெல்லாம் காரணம் அவங்கெல்லாம் மனம் திரும்பினாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் சிற்றித்த போது அந்த சிற்றையை கண்டு அவர்களுக்குள் மனம் திரும்புதல் உண்டாயிற்று. அசிரியார் தேசத்துள்ள அந்த நினைவு பட்டணத்தில் அந்த நாட்களில் சுவிசேஷத்தை அறிவித்த போது மனம் திரும்புதல் உண்டாயிற்று. அதேபோல் இஸ்ரவேலர் என்ன பண்ணுவாங்க? கடைசி நாட்களில் துளிர் விடுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு கடைசி நாட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுக்கு பயம் உண்டாகட்டும். அப்படியாக இந்த நாட்களிலும் காணப்படுகிற இந்த 3 கூட்டத்தாரையும் தேவன் அடிமைப்படுத்தின ஜனங்களை, தெய்வத்துடைய ஜனங்களை அடிமைப்படுத்தினவங்களை அவர் ரட்சிக்கிறார். அதே போல் பலவிதமான பாவத்தில் அடிமைப்பட்டு பாவத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டு வந்து அவங்களுடைய பாவத்தின் கூக்குரல் பரலோகத்தை எட்டிய போது அவங்களுக்கு தீர்க்கதரிசி அனுப்பி அசிரியா தேசத்து ஜனங்களை, அசிரியா தேசம் ஒரு பெரிதான பட்டணத்துக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மனம் திரும்புதலை கட்டளையிட்டது போல இந்த கடைசி நாட்கள் கூட பெரிதான பாவத்தினால் அகப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்கு, உலகத்தின் பல பகுதியில் கிடக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிதான மனம் திரும்புதலை கட்டளையிட போகிறார். அடுத்தபடியாக இஸ்ரவேல் தேசத்தை, அந்த தேசத்தில் கூட ஒரு பெரிதான ரட்சிப்பின் கிரியை தேவன் செய்து அந்த ஜனங்களெல்லாம் தன்னுடைய சொந்த ஜனங்களாக தன்னுடைய சுதந்திரமாக மாற்றப் போகிறார். இப்படியாக அந்த கடைசி நாட்களில் இந்த 3 கூட்டத்தார் மத்தியில் தேவனுடைய பெரிதான கரம் நீட்டப்பட்டு 3 கூட்டத்தாரையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக சொல்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். எகிப்து என் ஜனம், அசீரியர் என் கரத்தின் கிரியை, இஸ்ரவேல் என் சுதந்திரம் என்று சொன்னீர் ஆண்டவரே. இப்படியாக இந்த கடைசி நாட்களில் கூட எகிப்தியர் போல காணப்படுகிற ஜனங்களே, அசீரியர் போல பாவத்தினால் கட்டப்பட்ட ஜனங்களே, இஸ்ரவேலை போல ஆண்டவரே உம்முடைய சொந்த ஜனமாக இருந்தோம் அறியாமல் காணப்படுகிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பதாக இந்த நாளில் கூட சொன்னீங்க ஆண்டவர். அப்பா, உம்முடைய பெரிதான ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையின்படி நீ செய்ய நீ வல்லமை நிறைந்தவராக இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையினால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.